நீங்கெல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு ஆர்எஸ் பாரதியா, ரோட் சைடு பாரதியா? ஆமாம், ஆர்எஸ்னா ரோட் சைடு தானே. பால் கொம்புல வருமா காம்புல வருவான்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம். என்ன அப்படி ஆளுங்க, அதனால போராட்டங்கிறாங்க. அதுக்கு ஏன் போராட்டம் நடத்தல? எசமான் திட்டுனா ஏத்துக்கிடணும். ஏன்னா ஊடகத்துக்கு எசமான் திமுக தானே. ராமர் கோவிலை இடித்து அங்க மசூதி கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்ச பிறகு இந்த உதவாக்குற ஸ்டாலினா எனக்கு தெரியல. அரசியல் அறிவற்ற நபர் இந்த உதயநிதி அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும். நீங்கெல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு ஆர்எஸ் பாரதியா, ரோட் சைடு பாரதியா? ஆமாம், ஆர்எஸ்னா ரோட் சைடு தானே. அந்த ரோட் சைடு பாரதி சொன்னான்ல அன்னைக்கு, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டம் நடத்துனீங்களா? பாவம் எங்கள் மாநில தலைவர் என்னை மாதிரி கிராமத்து ஆள். அவருக்கு தெரியலாம் கிராமத்தில் நம்ம வழக்கமாக என்ன நான் இன்றைக்கும் பால் பீச்சு விற்றுருக்கிற ஆள். அதனால் கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாமல் அதை பிடிச்சி கட்டி அது தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது எண்ணெய் போட்டு உருவி விட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க அதான், அதாவது மாடு கறக்க நான் கறவைக்காரர் ஒருத்தர் வரலைன்னா 15 மாடு நானே கறந்துடுவேன். அதனால எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த என் ராமுக்கு தெரியுமா, ஷபீர் அகமதுக்கு தெரியுமா? பால் கொம்புல வருமா காம்புல வருவான்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம். என்ன அப்படி ஆளுங்க, அதனால போராட்டங்கிறாங்க. அவரு என்னை மாதிரி கிராமத்தாள் அண்ணாமலை அவர்கள், அவர் யதார்த்தமா பால் பீச்சும் பொழுது கண்ணுக்குட்டியோட பல்லு பற்றாம பிடிச்சி கட்டி கறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஆட்சேபணம் உங்களுக்கு? இதுல என்ன ஆபாசமா பேசிட்டார்? ஆபாசமா நேரடியா பேசினது திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ரோட் சைடு பாரதி. அதுக்கு ஏன் போராட்டம் நடத்தல? எசமான் திட்டுனா ஏத்துக்கிடணும். ஏன்னா ஊடகத்துக்கு எசமான் திமுக தானே. அதனால அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை பத்தி முனக கூட இல்லை, முக்கல் முனகல் இல்லாம ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதோ போராட்டம் நடத்துறேன்னு மொத்தமா முடிவு பண்ணிட்டீங்க. பொலிட்டிக்கல் இதுல டாப்ல அண்ணாமலையை கொண்டு வைக்காம ஊடகங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. கேரி ஆன், அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள், திமுகவுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை டிராஸ்டிக்கா குறையும். அது 12 குறையுமா 15 குறையுமா அதுல விவாதம் இருக்கலாம். ஆனா டிஎம்கேயினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை டிராஸ்டிக்கா குறையும்னு. சரி, இந்த நாட்கள்ல வேற பிஜேபியை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாப்புலாரிட்டி கூடல. அப்ப அங்க குறையிறது யாருக்கு வரும்? அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம். அதனால பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் வளர்கின்ற ஒரே அரசியல் கட்சி அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரிஞ்சு. டையப்னு சொன்னா இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, பிஜேபி ஆமா, எதா இருந்தாலும் என்டிஏ இஸ் அ நேஷனல் காம்பினேஷன். நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கா? இல்லை, நடக்கிற தேர்தல் பார்லிமெண்ட். அதனால என்டிஏ லெட் பை பிஜேபி வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ. அது மாத்திரம் இல்லை, 500 ஆண்டு காலம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், 100 கோடி மக்களின் தலைகுனிவுக்கு இப்ப விடிமோட்சம் வந்துருக்கு. ஏன்னா 1526 முதல் பானிபட் யுத்தத்துல பாபர் வெற்றி பெற்ற பிறகு, பாபர் அவரோட பாபர் நாமால நம்ம ஊடகத்தில் இருக்கீங்க, வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு தொடர் படிச்சிருப்பீங்க. ஆமா, அதுல தெளிவா 1528 பாபர் தன்னுடைய தளபதி மீர்பாகிக்கு உத்தரவிட்டு ராமர் கோவிலை இடித்து அங்க மசூதி கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்ச பிறகு இந்த உதவாக்குற ஸ்டாலினா எனக்கு தெரியல. என்ன ஸ்டாலின்?
அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சரித்திர அறிவும் கிடையாது, சட்ட அறிவும் கிடையாது. ஏதோ இந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி இந்துக்களை அப்யூஸ் பண்ணுறத தவிர, இப்போ பாருங்க அதை அப்யூஸ் பண்ணினா அங்கே ஒரு மாநிலத்திலையும் 8% 10% ஓட்டு மாறி இருக்கு. அதனால ஒரு பயத்தில் என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் ராமருக்கு எதிரில்லை, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எதுக்கலை, ஆனால் மசூதி மேலே கட்டியிருக்குன்னு எவன் சொன்னது? மசூதி மேலே கட்டியிருக்குன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. நான் கேட்குறேன், இப்போ நியாயமாக பார்த்தா புறம்போக்கில் கட்டியிருக்கு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அறிவாலயத்துக்கு முன்னாடி 8 கிரவுண்டோ 10 கிரவுண்டோ புறம்போக்கு, அதுக்குள்ளே இருக்கிறவனோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழாது. ஆனால் அது புறம்போக்கில் இருக்குது, அது இடிக்கணும், அதை பற்றி பேசலை. சரி, முரசொலிக்கு இன்னும் டாக்குமெண்ட் மூலப்பத்திரம் காட்டலை, கோர்ட்டுக்கு போனாப்புல, அதுவும் இந்த ரோட் சைடு பாரதி தான் போனாப்புல. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இதை எஸ்சி ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இல்லாமல் ஒரு ஹைகோர்ட்டு நீ இதை விசாரிக்கலான்னு எஸ்சி ஆணையத்துக்கு அனுமதி கொடுக்குமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இன்னி வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது சாதாரண விஷயம். இது நம்ம மத்திய அமைச்சர் அவர்கள், திரு முருகன் அவர்கள், தடா பெரியசாமி அவர்கள், அதை கடைசி வழக்கு கொண்டு போனதை நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்கள் போனதை இவர் எஸ்சி ஆணையம் விசாரிக்க முடியாது அப்படின்னார். இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, விசாரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? they went through records and found prima facie case against முரசொலி. அதனால நீ ஆக்கிரமிச்சு ஆபீஸ் கட்டி பத்திரிகை நடத்துற, ஆனா நாங்க மசூதி மேல கோயில் கட்டுறோம்னு சொல்லலாமா? என்ன, நீதிமன்ற தீர்ப்பின்படி இது இந்துக்களோடது. நீங்க பாத்தீங்கன்னா அது 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், 5 நீதிபதிகளும் ஒரு விஷயத்துல ஒத்த கருத்து, 5 பேருமே கோவில் மேலதான் கட்டப்பட்டதுன்னு. ஆனா வார்த்தை மாத்திரம் ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார், கோயிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டதுன்னு ஒருத்தர், மீதி எல்லாரும் கோவிலை இடிச்சு மசூதி கட்டப்பட்டது. ஆக இது எல்லா விதத்தின்படியும் தார்மீக ரீதியா சட்ட ரீதியா இந்துக்கள் தன் உரிமையை நிலைநாட்டி இருக்கும் பொழுது அதை கொச்சப்படுத்தி பேசினது அரசியல் அறிவற்ற நபர் இந்த உதயநிதி அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.